திருமுல்லைவாயல் பேருந்து நிலையம் அருகில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக விரோத கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழாளர் விடுதலை முன்னணி மைய மாவட்ட அமைப்பாளர் முல்லை தமிழன் தலைமையில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாநில நிர்வாகிகள், பொதுத்துறை மாநில செயலாளர் வனச்செழியன், முல்லை அன்பரசன், ஆவடி மேற்கு நகர செயலாளர் ராமதாஸ், கோளோடி ராபர்ட், ஆறுமுகம், ரோசி வேலாயுதம், அன்னம், முகிலம், சென்னீர் சேகர், ஏ கலைநிலவன், பாரி ஜெகன்வளவன், ஆவடி அருண், ஐனம் முத்துக்குமார், மணிமாறன், சேக்காடு பாஸ்கர், வெள்ளவேடு, தட்சிணாமூர்த்தி, மேகலா, செந்தில்வளவன், தலித் பிரபா, தயாநிதி, தமிழரசன், முல்லை நாகராசன், அருள்தாஸ், சேர்க்காடு சுரேஷ், ராஜேஷ், அசோக் மற்றும் திருமுல்லைவாயல் பகுதி தோழர்கள் வினோத், வேலாயுதம், ஹரிகிருஷ்ணன், ஆதேவன், அந்தோணி, விஜயராகவன், விஜயகுமார், திருமலை செல்வம், அன்பழகன், ஜெயக்குமார், மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆகவே பேசக்கூடிய படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தோழர் இருக்கிறது. சுலபமாக இதை நம்ம கடந்து போகக்கூடாது. இதை கண்டிச்சு தான் இந்த பெரிய ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தோழர் சட்டம் இயற்றியது ஒரு தாய்த்தவர் சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்லுவதற்கு 100% உண்மை முடியாது. ஆனால் இங்க இருக்கின்ற தோழர்களை அவர் அழைத்துக் கொண்டு போய் காத்திருக்கிறார். அதே நினைவேந்த நிகழ்வை விடுதலை சிறுத்தைகள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் சார்பாக அவரை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற தோழர் முல்லை தமிழன் அவர்கள் மிக அருமையான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து மழை வருகின்ற காரணத்தால்